2 கொரிந்தியர் 2:14-15. 2 கொரிந்தியர் 2:14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம். எல்லாரும் இந்த புஸ்தகத்தை உயர்த்தி காமிச்சு சொல்லுங்க. நான் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் என்னை கொண்டு இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நான் தேவனுக்கு கிறிஸ்துவின் நறுமணமாயிருக்கிறேன். நான் சொல்றேன், நம்ம வெற்றி பெறும்போது நம்மள இருந்து ஒரு வாசனை, என்ன வாசனை? கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படும். நான் சொல்றேன், இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் வெற்றி உங்களுடைய வெற்றி, இயேசு கிறிஸ்துவின் வெற்றி என்னுடைய வெற்றி, இயேசு கிறிஸ்துவின் வெற்றி உங்களுடைய வெற்றி. இயேசு எங்க வெற்றி சிறந்தார்? வாசிப்போம். 2 தீமோத்தேயு, இன்னைக்கு வேற வசனம். 2 தீமோத்தேயு 1:10. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கம் ஆக்கினார். இவர் மரணத்தை பரிகரித்தார். எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, இயேசு மரணத்தை பரிகரித்தார். பரிகரித்தார்னா என்ன அர்த்தம்? மரணத்தை ஜெயித்தார், ஒண்ணுமில்லாமக்கிட்டார். மரணத்தை இயேசு ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார்னு சொன்னா நம்ம எல்லாம் சாகவே மாட்டோம் அப்படி அர்த்தம் இல்லை. எல்லாரும் சாவோம். எல்லாரும் சொல்லுங்க, அது பயப்படுறீங்களே. சாவோம், ஆனா இப்ப இல்லைன்றீங்க. இப்ப இல்லைன்றத நல்லா சொல்லுங்களேன். எல்லாரும் சாவோம், ஆனா இப்ப இல்லை. நம்ம இன்னும் தீர்க்காயுசு தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் மரிப்போம். மரணத்தை ஜெயித்தாருன்னு உடனே நீங்க சாவ ஜெயிச்சுட்டாருன்னு நினைக்காதீங்க. அவர் கிறிஸ்து, இனி மரிப்பது இல்லை. நாம் மனிதர்கள், நாம் ஒரு காலம் மரிப்போம். ஆனா இந்த மரணங்கிற இடத்துல எழுத்தின்படியே மரணம் உண்டு. என்னன்னா, நாம் மரித்தாலும் மறுபடி பிழைப்போம். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? மரித்தாலும் இந்த மண்ணோட மண்ணா போன சரீரத்தை தேவன் ஒரு நாள் எழுப்புவார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மரணம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, எல்லாம் பிசாசின் கிரியைகளையும் குறிக்குது. பிசாசின் கிரியைகள் எல்லாம் மரண கிரியைகள். அந்த மரண கிரியைகளை இயேசு சிலுவையிலே அழித்து வெற்றி சிறந்தார். இப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, இயேசுவின் வெற்றி. உங்க பிரச்சனை எதுவானாலும், பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனை எதுவானாலும். நீங்க வேற சிஸ்டர், நீங்க வாட்டுக்கு சொல்றீங்க உங்க பிரச்சனை எதுவானாலும். என் பிரச்சனை தெரிஞ்சா இப்படி சொல்லுவீங்களா? இப்படி கூட மக்கள் நினைப்பாங்க. உங்க பிரச்சனை எதுனாலும் நீங்க ஒன்றும் கவலைப்படாது. என் பிரச்சனை தெரிஞ்சா நீங்க இப்படி, எல்லாருக்கும் அனுபவம் உண்டு. இதுல இப்படி பேசி அனுபவம் உண்டு இல்லையா? என் பிரச்சனை தெரிஞ்சான்பீங்க. நான் சொல்றேன், உங்க பிரச்சனை தெரிய வேணும்னு அவசியமே எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்க பிரச்சனை எதுவானாலும் தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த பிரச்சனைகளுக்கான பரிகாரம், எல்லாரும் சொல்லுங்க, பரிகாரம். இப்ப நீங்க எங்கேயும் பரிகாரம் செய்ய ஓடணும் அவசியமே. எந்த பிரச்சனைக்கும், எந்த வியாதிக்கும், எந்த சாபத்துக்கும், எந்த போராட்டத்துக்கும் நீங்க பரிகாரம் செய்ய ஓடி போகணும்னு அவசியம் இல்லை. இயேசு நமக்காக பரிகாரம் செய்து முடித்து விட்டார். இயேசு நமக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்து அவருடைய சொந்த இரத்தத்தையே பரிகார பலியாக கொடுத்து விட்டார். அதனால இனிமே நீங்களும் நானும் பரிகாரம் செய்யணும்னு அவசியம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு 5 வயசு பேரனை தூக்கிட்டு ஒரு பாட்டி ஓடி வந்தாங்க. எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. விடிய காலையில் 3:30 மணிக்கு, விடிய காலையில் 3:30 மணிக்கு, விடிய காலையில் 3:30 மணிக்கு தூக்கிட்டு ஓடி வர்றாங்க 5 வயசு பேரனை. என்னம்மா இந்நேரம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு பதறி போய் கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ராத்திரி குடுகுடுப்பக்காரன் வந்து சொன்னான். ராத்திரி குடுகுடுப்பக்காரன் வந்து 5 வயசு பையனுக்கு இந்த வீட்டில் கண்டா இருக்குது, 5 வயசு பையனுக்கு இந்த வீட்டில் கண்டா இருக்குது, 5 வயசு பையனுக்கு இந்த வீட்டில் கண்டா இருக்குன்னு. அந்த பையனுக்கு 5 வயசு. அது ஏன் அந்த அம்மா உடனே தூக்கிட்டு வந்தாங்கன்னா, அது அவங்க மகன் பிள்ளை. மகனும் மருமகளும் ஓசூரில் இருப்பு வேலைக்கு போயிட்டாங்களாம். மகனுக்கு 3 பெண் குழந்தை, ஒரே பையன் கடைசி பையன். இப்போ இந்த ஆள் என்ன சொல்லிட்டு போனாரு? ஐயோ 3க்கு பிறகு அருமையாக பிறந்திருக்குது ஆம்பளை பிள்ளை, இந்த பையனுக்கு கண்டன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே பதறி போய் என் பையனுக்கு இருக்கிறது ஒரே பையன், இந்த பையனுக்கு கண்டா இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து அவங்க கேட்ட கேள்வி தான் அதை விட ஆச்சரியம். இந்த பையனுக்கு கண்டம் போறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு. நானும் சொல்லியிருக்கலாம்ல, ஒரு 1 லட்சம் மொய் எழுதுங்க இங்கே, பரிகாரம் செஞ்சிருவோன்னு. இல்லைங்க, நாங்கள் அந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் செய்யலை. நாங்கள் ஒன்னே ஒன்று சொல்லி கொடுத்தோம். உங்களுக்காக பரிகாரத்தை இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அதை மட்டும் நம்புங்க போதும். உங்க பேரை சாகவே மாட்டான். 5 வயசுலையும் சாக மாட்டான், 15 வயசுலையும் சாக மாட்டான், 25 வயசுலையும் சாக மாட்டான், 35லையும் சாக மாட்டான், 45லையும் சாக மாட்டான், 55லையும் சாக மாட்டான், 65லையும் சாக மாட்டான், 75லையும் சாக மாட்டான், தீர்க்காயசா இருப்பான். அந்த அம்மாவுக்கு சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், நல்ல தெய்வம் இயேசு, நல்ல தெய்வம் இயேசு. தூக்கிட்டு போனாங்க, ஜெபம் பண்ணிட்டு தூக்கிட்டு போனாங்க. அதுலேருந்து ரெகுலராக சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. நான் சொல்கிறேன், அந்த பையன் 5 வயசுலேயும் ஜாகலை, 15 வயசுலேயும் ஜாகலை, 25 வயசுலேயும் ஜாகலை. இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டேன், கல்யாணம்லாம் முடிச்சு அவனுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கான். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன். அவர் மரணத்தை பரிகரித்தார். இயேசுவின் வெற்றி நம்முடைய வெற்றி. அதனால நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எல்லா பிரச்சனைக்கான, எல்லா பாவத்துக்கான, எல்லா மரணத்துக்கான பரிகாரத்தையும் அவர் செலுத்திவிட்டு ஜீவனையும், ஜீவன்னா வாழ்வு, வாழ்வை வெளியரங்கமாக்கினார். நாம நல்லா வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்து விட்டார். ஒரு தகப்பன் சாகும்போது சில நேரம் சொல்றதை கேட்டிருக்கேன். என் பிள்ளைகளுக்கு நல்லா செஞ்சுட்டேன், என் பேர பிள்ளைகளுக்கு நல்லா செஞ்சுட்டேன், இப்போ நான் நிம்மதியாக கண்ணை. அதே மாதிரிதான் அவர் நிம்மதியாக கண்ணை மூடலை, கண்ணை மூடினாரு, திருப்பி உயிரோடு எழுந்தார். அவர் தேவனாக இருந்தபடினாலே அவர் பாருங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததிக்கே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பாவத்துக்கான பரிகாரமாக தமது சொந்த இரத்தத்தை இயேசு செலுத்திட்டதுனால நாம் இப்பொழுது நல்லா வாழலாம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா தீர்க்காயசா வாழலான்னு. பரவாயில்ல, சந்தோஷமா பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றீங்க. இதை தேவனே நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தீர்க்காயசாய் வாழலாம். நான் சொல்றேன், யார் ஒருவர் இந்த ஆண்டவரை, இந்த இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, குலதெய்வமாக, மீட்பராக ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் சொந்தம். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. அந்த தகப்பன் ஒரு கோடியில வீடு வச்சிருக்காருன்னா, அந்த தகப்பனுடைய பிள்ளையா நான் இருந்தா தான் எனக்கு அந்த சொத்துல பங்கு, இல்லைன்னா எனக்கு பங்கு. அவர் 5 கோடியில வச்சிருந்தா கூட அந்த அவர் வச்சிருக்கிற வீடு எனக்கு சொந்தமே ஆகாது. இயேசு உங்களுக்கு குலதெய்வமாக, இயேசு உங்களுக்கு இரட்சகராக, இயேசு உங்களுக்கு மீட்பராக, இயேசு உங்கள் ஆண்டவராக இருக்கும்போது மாத்திரம்தான் நான் சொல்ற எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கையிலே பலிக்கும். அதனால தான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை மீட்பராக, இரட்சகராக இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதல்ல அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கணும். இயேசுவே என் உள்ளத்துல வாருன்னு சொல்லி அப்படி கூப்பிடும்போது அவருடைய வெற்றி உங்களுடைய வெற்றி, அவருடைய வெற்றி. சரி, இப்போ அவர் சொல்லிட்டாரு என் வெற்றி தான் உங்க வெற்றின்னு. அப்படி சொன்ன பிறகும் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அப்படி சொன்ன பிறகும் நம்ம தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்காங்கன்னா, நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை பாஸ்டமான்றாங்க. நான் யாருக்காக வாழணும்? இது ஒரு கேள்வி. நான் யாருக்காக? என் பிள்ளைங்க என்னைய கண்டுக்கவே மாட்டேங்குது, என் பிள்ளைங்க என்னைய
கண்டுக்கவே மாட்டேங்குது, விசாரிக்கவே மாட்டேங்குது, கொடுக்கவே மாட்டேங்குது, அன்பா பேசவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அது தோல்வியில தான் முடியுது. அது தோல்வியில தான் முடியுது. எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க மாட்டேங்குது. நான் இனிமே வாழ முடியுமா? இந்த உலகத்தில் இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா? வாழ முடியுமா? சிலருக்கு நான் வாழ்ந்து யாருக்கு பிரயோஜனம் பாஸ்டமா? இப்படியெல்லாம் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு யாருக்காவது புரியுதா? மக்கள் பேசுறதா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வாழ்ந்து யாருக்கு பாஸ்டமா பிரயோஜனம்? அடுத்து நான் வாழ்றதோட அர்த்தமே எனக்கு தெரியல. மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்றேன், மக்கள்ங்கிறத விட வெளியிருக்கிற மக்கள், நம்பிக்கை இல்லாத மக்கள், தேவனற்ற மக்கள் பேசினா கூட பரவாயில்ல. இது யார் பேசுறா? உங்களுக்கே சொல்ல சங்கடமா இருக்கு, அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேவனை உடையவர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவ தேவ பிள்ளைகளை எப்படி பேசுறாங்கன்னா இப்படித்தான் பேசுறாங்க. நான் வாழ்றது யாருக்கு கஷ்டமா பிரயோஜனம்? யாருமே நீ நேசிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே நீ விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைங்களாம் என்னை கண்டுக்க மாட்டேங்க. எவ்வளவு விரக்தி சோர்வு. பெற்றோர் அப்படிதான் பேசுறாங்க. ஆனா நான் சொல்றேன், இயேசு ஒருவரால் மட்டுமே இந்த விரக்தியிலிருந்து சோர்விலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். இது ஒரு டிப்ரெஷன். விரக்தியிலிருந்து சோர்விலிருந்து யார் ஒருவர் உங்களை மீட்க முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவாலே அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. நான் சொல்றேன், நான் தைரியமா சொல்றேன். மைக்ல எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மாத்திரம் இல்லை, நேரலையிலையும் கேட்குறாங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் கூட நான் பேசினதே இல்லை. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் யாருக்காக வாழணும்? நான் வாழ்றதுக்கு அர்த்தமே தெரியல. என்னை யாருமே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் மேலே யாருமே அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த புலம்பல் பாட்டெல்லாம் என்ன செஞ்சிடணும்? வாழ்க்கையிலிருந்தே அழிச்சிடணும். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு? ஆமாம், தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், இதெல்லாம் மனதில் விரக்தி சோர்வு வரும்போது நம்மளை அறியாமல் நிறைய பேச்சு மீதிய முடிங்க பேசுறீங்க. மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆகியே ஆகணும். தேவனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மரணத்தை, இயேசு ஜெயித்ததை நோக்கி பார்க்கும்போது தான் இந்த விரக்தியிலிருந்து, இந்த சோர்விலிருந்து வெளியவே வர முடியும். இல்லைன்னா நீங்க போய் பக்கத்து வீட்டு வாசல்ல உட்காந்து என் சோக கதைய கேளுன்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என் சோக கதைய நீ கேளு, என் சோக கதைய நீ கேளும்பாங்க. கடைசியில் உங்க சோக கதையை அங்க கொட்டி, அவங்க சோக கதையை உங்ககிட்ட கொட்டி, இப்ப ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு, இப்ப இது எவ்வளோ ஆயிடுச்சு? நிறைய ஆயிடுச்சு. இப்ப சுமக்க முடியல பாரம். அதனாலதான் எதுக்குடா வாழ்றோம், ஏன்டா சாவு வர மாட்டேங்குது, செத்தாலும் பரவாயில்லையே, இப்படியெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், நாம கொட்ட வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம். நம்முடைய கவலை, நம்முடைய பயம், நம்முடைய சோர்வு, நம்முடைய அதைரியம் எல்லாத்தையும் கொட்ட வேண்டிய ஒரே இடம் இயேசுவின் பாதம். இயேசுட்ட கொட்டிடணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த வீட்டுக்காரங்க, எழுத்த வீட்டுக்காரங்க போன் எடுத்து நாத்தனா பேத்தி உறவுல வந்து போறவங்க கூட கிடையாது, கான்டாக்ட்ஸ்ல இருந்தாலே போதும், போனை போட்டு புலம்புறது. நான் சொல்றேன், இந்த விரக்தி சோர்வுல இருந்து இயேசுவாலே அன்றி உங்களை விடுதலையாக்க யாராலையும் முடியாது. நான் சொல்றேன், இயேசுவும் எப்படி விடுதலையாக்குவார்னா, அவர்கிட்ட வராம அவர் விடுதலையாக்க முடியாது. அவர்கிட்ட வராம அவரால் விடுதலையாக்க முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதனால அவங்க அப்படி விரக்தியா இருக்கலாம், அப்படி சோர்ந்து போகலாம், அப்படி டிப்ரெஷனுக்குள்ள மாட்டிக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ப்ரெஷருக்குள்ளே இருக்கணும்னு அவசியம். ப்ரெஷர்னா நான் பாடியில் இருக்கிற ப்ரெஷரை சொல்லலை, இங்கே இருக்கிற ப்ரெஷரை சொல்கிறேன். நிறைய பேர் வாயை திறந்தாலே நானே டென்ஷனாக இருக்கேன். எப்படி? அந்த டென்ஷனே எவ்வளோ ஃபோர்ஸாக வரும் தெரியுமா? எனக்கே ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, எனக்கே ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. மக்கள் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, டென்ஷன் இதெல்லாம் சொல்கிறதுக்கே ஜாலியாக இருக்கு. சொல்கிறதுக்கே அது ஒரு
வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அப்படி பேசுகிறாங்க மக்கள். டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு. நான் சொல்கிறேன், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவு சோர்வு விரக்தி இருந்தாலும், எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும், எவ்வளவு என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேதத்தில் ஒருத்தர் டிப்ரெஷன் ஆனார், அவரை பார்ப்போம். அவரை எப்படி ஆண்டவர் அந்த டிப்ரெஷன்ல இருந்து, மன அழுத்தத்திலிருந்து, அந்த சோர்வுல இருந்து, அந்த விரக்தியில இருந்து எப்படி அவரை வெளியே கொண்டு வந்தாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி மன அழுத்தத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். வாசிப்போம். 1 ராஜாக்கள், சீக்கிரம் 1 ராஜாக்கள் 19. 1 ராஜாக்கள் 19 1லிருந்து 3 வரைக்கும் கடகடன் வாசிக்கிறேன், கவனிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்ஷெபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து, எல்லாரும் இப்ப கவனிங்க, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, ஒன்றும் புரியல பாசமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏற்கனவே வாசித்திருந்தா புரியும், புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அதனால நான் நான் அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் நல்லா கவனிச்சாதான் அடுத்து சொல்ல போறது உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் ராஜா பேரு ஆகாப். இஸ்ரவேல் ராஜா பேரு ஆகாப். அவங்க மனைவி தான் ஸ்பெஷல், ஏசபேல். மனைவியை வச்சுதான் இந்த சம்பவமே. அவங்க மனைவி பேர் ஏசபேல். ஆகாப் ராஜா, அதாவது இஸ்ரவேல் ராஜா, தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜனம். ஆனா பாத்தீங்கன்னா அவர் ஆள்ற நாடு இஸ்ரவேல் நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள். ஆனா மக்கள் எல்லாம் அஞ்ஞானிகளோட சேர்ந்து அந்த பக்கமே சோரம் போயிட்டாங்க, அந்த பக்கமே சோரம் போயிட்டாங்க. இதுக்கு ராஜா ஏதாவது சட்டம் போட்டிருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி செய்ய கூடாதுன்னு. ஆனா இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபும் மனைவி ஏசபேலும் அவங்களும் சேர்ந்து வளைஞ்சே நெளிஞ்சே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை நாடி தேடி ஓடி போய் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ராஜாவும் சேர்ந்து போய் செய்யறான். ராஜாவும் ராஜாவுடைய மனைவியும் போய் சேர்ந்து செய்யறாங்க, சப்போர்ட் பண்றாங்க மக்களுக்கு. அப்ப அந்த நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரர் இருக்கார், எலியா. அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் என்ன, நம்ம தேவனுடைய ஜனமா இருந்துகிட்டு இப்படி போய் பாகால வணங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு தேவ ரகமான வைராக்கியம் வந்த உடனே என்ன பண்றாரு, இங்க பாருங்க, அந்த பாகால் குரூப்ல சொல்றாரு, நீங்க 400 பேர் கூடி வாங்க, நீங்க 400 பேர் கூடி வாங்க, நான் ஒரு ஆள் வர்றேன். இஸ்ரவேல் தீர்க்கதரிசி, நான் ஒரு ஆள் வர்றேன், நீ 400 பேர் வா. இந்த பக்கம் 400 பேர், இந்த பக்கம் ஒருத்தர். இப்போ ஒரு போட்டி. என்ன போட்டின்னா, நல்லா கவனிங்க, என்ன போட்டினா, ஒரு காளைய துண்டு துண்டா வெட்டி ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அந்த பலிபீடத்து மேல காளைய வச்சிடணும், வெட்டின காளைய. இப்போ நீங்க 400 பேர் உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க, உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க. வானத்திலிருந்து அக்கினிய அனுப்பி, நெருப்ப அனுப்பி இந்த மாம்சத்தை பட்சித்து போட்டுச்சுன்னா நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் தெய்வம். ஒருவேளை உங்க தெய்வம் அனுப்பாம விட்டு அடுத்து நான் எங்க தேவனை நானு கூப்பிடுறேன். நல்லா கவனிங்க, எங்க தேவனை நானு கூப்பிடுறேன். எங்க தேவன் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பி இந்த பலியை பட்சித்தார்னா இஸ்ரவேலரின் தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு. எதுக்கு சவால் விடுறாருன்னா, இவர் பெரிய ஆளுன்னு காமிக்கல,
இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, அவர் மெய்யான தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக கடைசியில் போட்டி வந்துருச்சு, சவால். இப்ப ஒரு காளையை வெட்டி வச்சுட்டாங்க. யார் வச்சதுன்னா இந்த 400 பேர் வச்சுட்டாங்க. வச்சுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். கூப்பிட்டு பார்க்குறாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஒன்றும் வானத்திலிருந்து ஒரு தீக்குச்சியை உரசனா வர்ற வெளிச்சம் கூட வரல. சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ எலியா பார்க்குறாரு, எப்பா உங்கள் டர்ன் முடிஞ்சிருச்சு, உங்கள் வாய்ப்பு முடிஞ்சிருச்சு, இப்போ நானுன்னு சொல்லிட்டு வாசிப்போம் அந்த பகுதியை. 18 36 37 நல்லா கவனிங்க. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடி திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும். 2 வசனம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டார். இப்ப ஜெபம் பண்ண மாத்திரத்துல 38வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி, வானத்திலிருந்து அக்கினி வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து அக்கினி வந்ததோட இல்லாம அங்க வச்சிருந்த தகன பலி, அந்த காளைய எரிச்சு, அந்த காளை வச்சிருக்கிறதுக்கு கீழே விறகு வச்சிருக்காங்க. அந்த விறகை எரிச்சு அந்த விறகுக்கு கீழே கல்லுனால பலிபீடம் கட்டிருக்காங்க. அந்த கல்லை கூட நக்கி போட்டுச்சான், பட்சித்து போட்டுருச்சான். அதுக்கடுத்து மண்ணை கூட பட்சித்து போட்டுருச்சு, எல்லாம் எரிஞ்சிருச்சு. அது மாத்திரம் இல்லை, அங்கே தண்ணியை ஓட வச்சிருக்கிறாங்க. தண்ணியை குடங்குடமாக கொண்டு வந்து ஊற்றி வச்சிருக்காங்க, நனைய வச்சிருக்காங்க. அதுவும் அந்த தண்ணியை பூரா பட்சித்துருச்சு. இப்போ எலியா ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து அக்கினியினாலே தேவன் உத்தரவு கொடுத்தார். இப்ப பாகால் தீர்க்கதரிசி 400 பேருக்கு என்ன வந்துருச்சுன்னா பயம் வந்துருச்சு. ஆஹா, அக்கினினால அவங்க தெய்வம் உத்தரவு கொடுத்துருச்சு, அப்ப அவங்க தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு கண்டுபிடிச்ச மாத்திரத்துல ஓடுறாங்க தப்பி. ஆனா எலியா விடல, 400 பேரை வெட்டி கொண்டார். 400 பேரை வெட்டி கொள்றதுங்கிறது ஈஸியான காரியமா சொல்லுங்க? ஈஸியான காரியமா? 400 பேரை ஒரு ஆள் வெட்டிட்டார். ஒரு ஆள் வெட்டினதுனால அவருக்கு மனதுல எவ்வளவு சோர்வு இருக்கும். வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம், மனசுக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இவங்களை விடவே கூடாதுன்னு சொல்லி வெட்டிட்டார். மனதுலையும் சோர்வு, உடம்புலையும். 400 பேரை வெட்டுனா உடம்புலையும் கைகாலெல்லாம் அசந்து வச்சுங்கம்பாங்க, அந்த மாதிரி ஆயிட்டார். அப்பாடின்னு சொல்லி இருக்கும்போது இந்த உத்தரவு அருளின பிறகு நடந்தது என்னன்னா, 3 வருஷம் மழை பெய்யாம இருந்துச்சு. 3 வருஷம் மழை, இப்ப மழை பெஞ்சிருச்சு. இப்ப இந்த அக்னினால உத்தரவு அருளது மாத்திரமல்ல, 3 வருஷம் பெய்யாத மழை நாட்டில் பெஞ்சிருச்சு. இப்ப இந்த செய்தி ராணியம்மாவுக்கு போகுது. ராணியம்மா யாரு? எசபேல், ஆகாப் ராஜாவோட மனைவி எசபேலுக்கு நியூஸ் போகுது. அந்த எலியாங்கிற தீர்க்கதரிசி 400 பேரை வெட்டி கொண்டு போட்டான், நம்ம ஆளுகளை கொண்டு போட்டான்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு வேகம் வந்துடுது. அந்த அம்மா அப்பதான் சொல்லுது, அதைத்தான் முதல் வாசம் ஆள் அனுப்பி சொல்றாங்க, நீ எங்க 400 பேருக்கு செஞ்சல அதே மாதிரி நாளைக்கு இந்நேரம் உனக்கு செய்வேன், உன் கழுத்தை சீவப்படும், உன் கழுத்து சீவப்படும்னு சொல்லி அந்த அம்மா ஆள் அனுப்பி சொல்லி விட்டாங்க. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அற்புதம் செஞ்சவர், 3 வருஷம் பெய்யாத மழைய ஜெபம் பண்ணி பெய்ய வச்சவர், இவ்வளவு அற்புதம் செஞ்சவர், ஒரு பெண் ஆள் அனுப்பின உடனே என்ன ஆயிட்டாரு? காத்து இறங்கின பலூன் மாதிரி டசுக்குன்னு ஆயிட்டார். சில நேரம் மனுஷங்க பேசுற வார்த்தை நம்மளை காத்தை இறக்கி விட்டுரும், அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவோம். உண்மையா இல்லையா? நாங்கெல்லாம் ஊழியத்தில் எத்தனையோ காரியங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம நல்லா சந்தோஷமா உற்சாகமா ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம். யாராவது ஒரு விசுவாசி ஒரு வார்த்தையை விடுவாங்க,
அது பலூன்ல காற்றை இறக்குன மாதிரி இருக்கும், ஆனால் நாங்கள் இறங்கவே விட மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எங்களை பலப்படுத்திடுவார். நல்லா கவனிங்க. இப்போ இவர் காற்று இறங்கின பலூன் மாதிரி ஆயிட்டாரு. ஐயோ, நாளைக்கு இந்நேரம் நம்ம தலைய வாங்கிடுவாங்களான்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறாரு. ஒரு நாள் ஓடுறாரு. ஏற்கனவே 400 பேரை வெட்டின களைப்பு, மனதிலையும் களைப்பு, உடம்புலையும் களைப்பு. இதுல ஒரு நாள் தூரம் ஓடுறாரு. ஏன்னா இந்த அம்மா நாளைக்கு சாயங்காலம் நம்ம கழுத்தை வெட்டிருமேன்னு பயந்து போயிட்டு தான் ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, போதும் கர்த்தாவே போதும், என்னைய எடுத்துக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாகணும்னு நினைக்கிறேன், என்னைய சாக வைங்க அப்படின்னு கேட்கிறாரு. நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நான் செத்து போயிடலான்னு நினைக்கிறேன், நான் செத்து போயிடலாமான்னு தோணுதுங்கன்னு. நான் சொல்றேன், சாகிறதுக்கு இதை எடுத்து பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வாழ்றதுக்கு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சாகிறதுக்காக பிரசங்கம் கிடையாது. சாகிறதுக்காக இயேசு சாகல. நீங்க வாழ்ந்திருக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில மரித்தார். மரித்தது மாத்திரமல்ல, அந்த வெற்றியை நமக்கு உயிராக எழுதி கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப இவர் சொல்றாரு, நான் செத்தா பரவாயில்லங்கிறார். போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். சரி, ரைட்டு. இப்ப அந்த களைப்பிலே ஒரு நாள் நடந்து வந்தது, 400 பேரை வெட்டினது, மன உளைச்சல், சரீரத்தில் கைகாலெல்லாம் உளைச்சல் குடைச்சல். அதனால என்ன பண்ணிட்டார், அப்படியே தூங்கிட்டார். அப்படியே தூங்கிட்டார். ஆண்டவர் ஏதாவது சொன்னாரான்னா ஒன்றும் சொல்லலை. இவர் போதும் கர்த்தாவேன்னு சொன்னதுக்கு, எப்பா நீ இன்னும் தீர்க்காயுசா வாழணும் அப்படிலாம் பேசலை. இவர் களைப்பிலே தூங்கிட்டார். நல்லா கவனிங்க. டிப்ரெஷன் ஆனால் நிறைய பேர் தூங்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எந்நேரம் தூக்கம்தான். வீட்டு வேலை செய்யறதுக்கு பிரியம் இருக்காது. பிள்ளைகள்கிட்ட, கணவன்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இருக்காது. தூங்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவர் தூங்கிட்டார். ஆண்டவர் பார்த்தாரு, இவரை தூங்கவே விடக்கூடாது. அதாவது தூங்க விடக்கூடாது. இவருக்கு வைத்த நிரப்பணும். ஏன்னா ஒரு நாள் நடந்து வந்திருக்காரு, 400 பேரை வெட்டி இருக்காரு, களைப்பா இருப்பாரு. அதனால தேவதூதன் அனுப்பி சாப்பாடு கொடுக்குறாரு. எல்லாரும் சொல்லுங்க, தேவதூதன் அனுப்பி. எவ்வளவு இரக்கம் உள்ளத இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். தேவதூதன் அனுப்பி சாப்பாடு கொடுக்கிறார். இவருக்கு எங்க இருந்து சாப்பாடு வந்ததுன்னு கூட தெரியல. தேவதூதன் தட்டி எழுப்பிட்டு போயிட்டார். கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல சாப்பாடு இருக்கு. சாப்பாடை பார்த்த உடனே அப்படியே வேகமா சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு திருப்பி படுத்துறாரு. அப்ப எவ்வளவு களைப்பு இருந்திருக்கும் பாருங்க. 400 பேரை வெட்டுறதுன்னா சும்மாவா? படுத்துட்டாரு. இப்ப திருப்பி தேவதூதன் வந்து தட்டுறாரு, எழுப்புறாரு, திருப்பி சாப்பாடு கொடுக்குறாரு. இப்ப சாப்பிட்ட உடனே அப்பாடா படுத்துடலாமான்னு தோணி இருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, அவர் படுக்கல. என்ன பேசுறாரு பாருங்க தேவதூதன். 7வது வசனம் 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நல்லா கவனிங்க, இதுதான் உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை. நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. விரக்தியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்னும் வாழ வேண்டிய வருஷங்கள் ஏராளம் ஏராளம். இப்ப பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம், நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீங்கள் வாழ வேண்டிய வருஷங்கள் இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமாங்க, அதனாலதான் செத்து போயிடலாமான்னு நினைக்கிறேன் பேசாதீங்க. உங்களுக்குன்னு தேவன் ஒரு வாழ்க்கை பாதையை வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். இன்னும் நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அதனால செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படிலாம் பேசாதீங்க. தேவன் அவரே உங்களை அழைச்சிட்டு போவாரு. இப்ப பாருங்க, சாப்பாடை கொடுத்தாரா இல்லையா? நல்ல ஆளை ரெஃப்ரெஷ் பண்றாரு, புத்துணர்ச்சியை ஊட்டுறாரு சாப்பாடை கொடுத்து. இப்ப சாப்பிட்டாச்சு, 2ஆம் தரமும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு. சரி, நீ இப்ப கிளம்பி போறாரு. இதை எதுக்கு பாஸ்டர்மா எங்களுக்கு சொல்றீங்க? மன அழுத்தத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுது, அதைத்தான் சொல்ல வரேன். இப்ப சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டாரு. 8வது வசனத்தை பாருங்க.
அவ்வளவு அருமையான வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் எத்தனை நாள் நடந்தாரு? 40 நாள். 2 தரம் சாப்பிட்டாங்க. எத்தனை நாள் நடக்கிறாரு? நான் சொல்றேன், ஒரு வாரம் நீங்க வந்து வசனத்தை கேளுங்க, நீங்க 40 வருஷம் இதுல நடக்கலாம். 40 வருஷம் நடக்கலாம். 40 நாள் நடந்தாரு இவரு. நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை அவ்வளவு மதுரமானது, அவ்வளவு இனிமையானது, அவ்வளவு பலன் உள்ளது, அவ்வளவு ஜீவன் உள்ளது, அவ்வளவு வல்லமை உள்ளது. இப்போ இவருக்கு 2 தடவை சாப்பாடு சாப்பிட்ட உடனே 40 நாள் நடக்கிறார். நடந்து ஒரு மலைக்கு போறார். மலைக்கு போய் அங்கேயும் போய் சோர்வாதான் உட்காந்துருக்காரு. அதுவும் எங்க போய் உட்காந்துருக்காருன்னா, மலையில ஒரு குகைக்குள்ள போய் உட்காந்துருக்காரு. எதுக்கு குகைக்குள்ள போனாரு சொல்லுங்க பார்ப்போம். என்ன? அந்த அம்மாவுக்கு பயந்துட்டு ஒழிஞ்சிருக்காரு. உடனே ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, 9வது வசனம் கடைசி பாகம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? நம்ம பாணியில சொன்னா, உனக்கு என்ன வேலை இங்க? ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு? உனக்கு என்ன வேலை இங்க? எலியாவே உனக்கு என்ன வேலை இங்க? எதுக்கு வந்து கெபில வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. உடனே மறுபடியும் அதே பாட்டு. என்ன பாட்டு? ஐயோ, நான் 400 பேரை வைராக்கியமாக தானே கொன்னேன், நல்லதுக்கு தானே செஞ்சேன், ஏசுதான் தேவனுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் தானே செஞ்சேன், இவ்வளவு நல்லது செஞ்சோம், என்னை இப்போ கொல்ல பார்க்குதே அந்த பொம்பளை. புலம்புறாரு. நான் ஒருத்த மாத்திரம் தான் இருக்கேன், என்னையும் அந்த அம்மா கொல்லணும்னு நினைக்குதேன்னு சொல்லி புலம்புறாரு. அப்புறம் ஆண்டவர் நிறைய காரியங்கள் பேசுறாரு. அவருக்கு ஒன்றும் புரியலை. மெல்லிய சத்தமாக கடைசியில் ஒரு வார்த்தை உண்டாகுது. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் 13வது வசனம் பாருங்க. அதை எலியா கேட்டபோது, மெல்லிய சத்தம் கேட்குது. அதை கேட்டபோது தன் சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். சரி, இப்போ ஆண்டவர் பேசணும்னு ஒளிஞ்சிருந்ததை கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு. ஆனால் முகத்தை என்ன பண்ணியிருக்காரு? ஏன்? அந்த அம்மாவுக்கு பயந்துக்கிட்டேன், முகத்தை மூடி வச்சிருக்காரு. எலியான்னு தெரிஞ்சிட கூடாது. இப்ப மறுபடியும் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுது இதோ எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம்? மறுபடியும் அதே கேள்வியை தான் கேட்கிறாரு. உனக்கு என்ன வேலை? எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க. இவர் சொன்னது புலம்புனது என்னன்னா, ஓதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும்னாரு. அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? அந்த அம்மா என்னை உயிரை வாங்க தேடுது அப்படின்னு சொன்னதுக்கு பதில் சொன்னாரா? நான் அந்த அம்மாவை பார்த்துக்கிறேன், எலியாவே நீ கவலைப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருந்து அந்த அம்மாவை எப்படி பண்றேன்னு பாரு, ஏதாவது சொல்றாரா? இதுவரைக்கும் ஒரு பதிலும் ஆண்டவர் பேசவே இல்லை. இங்க உனக்கு என்ன வேலை? எதுக்கு இப்படி குகைக்குள்ள ஒளிஞ்ச? இப்ப எதுக்கு வெளியே வந்துட்டு முக்கார போட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்க? உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறாரு. எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் பாருங்க. இவரோட திட்டமே வேற. நம்ம தான் செத்து போயிடலாமா, எதுக்கு உயிரோட இருக்கணும், என்னை யாருமே மதிக்கல, என்னை யாருமே நேசிக்கல, என்னை யாருமே கவனிக்கல, எதுக்கு உயிரோட நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் வாழ்றதுல என்ன அர்த்தம், இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் பாருங்க, இப்ப கூட்டிட்டு வந்துட்டார். இப்ப மறுபடியும் அந்த இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்ட உடனே 14 பாருங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள், நான் ஒருவர் மாத்திரம் உயிரோட இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க. மறுபடியும் பிரச்சனையை தான் பேசுறார். மறுபடியும் பிரச்சனை தான். நம்மளும் இப்படித்தான் இருக்கோம். அதனாலதான் யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கு, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். இப்ப இவ்வளவும் பேசிட்டாரு. அப்ப பாருங்க, 15 18 வரைக்கும் பேசுறாரு. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ, ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, அதுக்கப்புறம் யெகூவை அபிஷேகம் பண்ணு, அதுக்கப்புறம் எலிசாவை உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு, இப்படி எல்லாம் சொல்லிட்டார். இவர் புலம்புனதுக்கும் ஆண்டவர் பேசுறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. இவர் என்ன புலம்புனாரு? என்னை அந்த அம்மா கொல்ல பார்க்குது, என்னை அந்த அம்மா கொல்ல பார்க்குது, நான் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கேன், நான் எவ்வளவு பக்தி வைராக்கியமா செஞ்சேன், ஆனாலும் என்னை கொல்ல பார்க்குது, இதே தான் புலம்புறாரு. ஆனா ஆண்டவர் அதை பத்தியே பேசல. நான் சொல்றேன், நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது.
நீங்க சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. சில நேரம் உங்க புலம்பலுக்கு பதிலே வராது. ஆண்டவர் வேற காரியத்தை சொல்லுவாரு. இவர்கிட்ட சொல்றாரு 3 பேரை போய் அபிஷேகம் பண்ணுன்றார். இப்ப இதுக்கு கிளம்பி போயிட்டார். எடுத்த உடனே போய் எலிசாவை அபிஷேகம் பண்றாரு. அப்புறம் அடுத்தடுத்த வேலை செய்யறாரு. நல்லா கவனிங்க. இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்ச உடனே எது மறந்து போச்சு? எது மறந்து போச்சு? அந்த அம்மா மிரட்டலே மறந்து போச்சு. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ப்ரெஷரு, இந்த டென்ஷனு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் மறைந்து போகும். எல்லாம் மாறி போகும். எல்லாம் மாறி போகும். இப்போ எலியா அதை பற்றியே நினைக்கல. ஓடுறாரு. போய் எலிசாவை அபிஷேகம் பண்றாரு. அடுத்து போய் யெகூவா அபிஷேகம் பண்றாரு. அடுத்து போய் ஆசகேலை அபிஷேகம் பண்றாரு. ஆண்டவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே போறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள்ல அந்த ஏசபேல் அந்த அம்மா சொன்னாங்களே, நாளைக்கு இந்நேரம் உன் தலைய வாங்குவேன்னு. இப்போ அந்த அம்மா மேலேருந்து கீழே விழுந்து செத்து போச்சு. மேலேருந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்து போச்சு. அது தள்ளி விட்டாங்க ஒருத்தவங்க. அப்போ உடனே அதை பார்த்த ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த அம்மாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவர் போய் அதை அடக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு வந்து பார்த்தா வெறும் தலையும் காலும் மட்டும்தான் இருக்குது. மீதியெல்லாம் பறவைகள் தின்னுட்டு போயிடுச்சு. நல்லா கவனிங்க. எதிரியை தேவன் பார்த்து கொள்வார். எதிரியை, பிரச்சனையை தேவன் பார்த்து கொள்வார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க எதிரியை தேவன் பார்த்து கொள்வார். உங்க பிரச்சனையை தேவன் பார்த்து கொள்வார். ஆமா, சும்மா பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. எங்க பிரச்சனை தெரியுமா? எங்க கஷ்டம் தெரியுமா? எங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மக்களுக்கு இதுல கூட பெருமையா இருக்குது. எங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எங்களுக்கு வந்த கஷ்டம் யாருக்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க மட்டும் சுமக்க முடியாம சுமந்துக்கிட்டு இருக்காங்களாம். நான் சொல்றேன், கிடையவே கிடையாது. உங்க பிரச்சனையை அவற்றை சொல்லிட்டுங்க. இவர் சொன்னார். ஆனா பிரச்சனைக்குள்ள பதில் அவர் தேவன் முதல்ல பேசவே இல்லை. இவருக்கு என்ன வேலையோ அந்த வேலையை சொல்லிட்டாரு. இவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த ப்ரெஷர்லாம் மாறிடுச்சு. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவன் சொன்னதை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தா உங்க ப்ரெஷர், உங்க டென்ஷன், அப்புறம் வேற என்ன இருக்கு, ஸ்ட்ரெஸ், உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறிடும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ப்ரெஷரோட உட்காந்துருக்கீங்க? என் ப்ரெஷர் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்மா? நான் சொல்றேன், எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லையே. எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. என் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவசியம் இல்லை. என் டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் தெரியுமா? உங்கள் டென்ஷன் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அவர் சொல்றத மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையை விட்டே விலகிவிடும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலியா இப்படி ஜெயிச்சாரு. அதே மாதிரி தான் யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணாரு. திமிங்கல வயிற்றுக்குள்ள இருந்து. திமிங்கல வயிற்றுக்குள்ள இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்குமா? நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அது ஒன்றும் ஹாலிடே ஹோம் இல்லை, ரிசார்ட் கிடையாது. ரிசார்ட்னா அப்படியே மாடியில் பால்கனியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கடலை பார்த்துக்கிட்டு, மலையை பார்த்துக்கிட்டு, பூவை பார்த்துக்கிட்டு, ஏதோ பார்த்துக்கிட்டு அப்படி ஓட்டுறதில்லை. அவர் பாவம் திமிங்கல வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும்? நான் சொல்றேன், எல்லா உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் பாட அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கை சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயித்தேன். நான் என்னுடைய வெற்றி தான் உங்களுடைய வெற்றி. அதனால நீங்க உபத்திரவத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு அவசியம், கஷ்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு அவசியம், வியாதிக்குள்ளே கிடக்கணும்னு அவசியம், போராட்டத்துக்குள்ளே கிடக்கணும்னு அவசியம், கண்ணீருக்குள்ளே கிடக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, சுதந்திரமா இருக்கலாம். நான் சொல்றேன், எலியா அதுக்கு பிறகு நினைக்கவே இல்லை. எசபேல்ங்கிற எண்ணமே வரல. இப்போ இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறேன். எலியா போல ஒரு பெரிய மனுஷனுக்கு கூட ஸ்ட்ரெஸ் வருதா இல்லையா? டிப்ரெஷன் வருதா இல்லையா? விரக்தி வருதா இல்லையா? சோர்வு வருதா இல்லையா? நம்ம உலகத்திலே பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கம், எவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கம். நான் நிறைய பார்க்குறேன்.
கேட்குறேன், படிக்கிறேன். நேத்திக்கு கல்யாணம் ஆச்சுங்க, இன்னைக்கு பொண்ணு ஓடி போச்சுங்க. அந்த குடும்பத்தாரை நினைச்சு பாருங்க. நான் இதை சிரிக்கிறதுக்காக சொல்லலை, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். நேத்திக்கு கல்யாணம் நடந்துச்சுங்க, இன்னைக்கு பொண்ணு ஓடி போயிடுச்சுங்க, இல்ல பையன் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஸ்ட்ரெஸ். அந்த குடும்பத்தாரை யோசித்து பாருங்க. நான்லாம் எப்பயுமே யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அந்த குடும்பத்தாரை தான் முதல் யோசிப்பேன். ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்காருன்னா யாரை யோசிக்கணும்? அந்த குடும்பத்தாரை யோசிங்க. எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, எவ்வளவு ப்ரெஷர்ல இருப்பாங்க, எவ்வளவு மன உளைச்சல்ல இருப்பாங்க, எவ்வளவு டிப்ரெஷன்ல மன அழுத்தத்தில் இருப்பாங்க பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் நேற்று தொழிலில் நஷ்டம், இன்னைக்கு காலையில் சூசைட் பண்ணிட்டார். கேள்விப்படுறோமா இல்லையா? தொழிலில் நஷ்டங்க, அதனால தற்கொலை பண்ணி செத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. மன அழுத்தம், மன அழுத்தம். நேற்று சிரிச்சு பேசினாரு, காலையில் இறந்துட்டாருங்கிறான். கேட்குறோமா இல்லையா? கேட்கவும் செய்கிறோம், பார்க்கவும் செய்கிறோம். அதே மாதிரி தான் நேற்று கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்கிறாங்களா? உலகத்தில் அவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை பார்க்குறோம். நேற்று டாக்டர் நல்லா இருக்குன்னு சொன்னார், இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? இனிமேல் முடியவே வைத்தியமே இல்லை, உங்கள் கடவுளை நம்புங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு. நேற்றுக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன டாக்டர் இன்னைக்கு கையை விரிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வருது. இந்த மாதிரி எத்தனை குடும்பங்களில் பிரச்சனை, போராட்டம். இதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களை யோசித்து பாருங்க, எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. பாஸ்டர்மா நானே அந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வார்த்தைகள் தான் வந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவு குடும்பங்கள்லாம் அவ்வளவு கஷ்டம், கண்ணீர், வேதனை. படுத்தா தூக்கம், மீதியை முடிங்க. படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது. இப்ப ஆண்டவர் இதுக்கு என்ன மருந்து வச்சிருக்காரு? நம்ம கிட்ட நமக்குன்னு என்ன மருந்து வச்சிருக்கிறார்? நல்லா கவனிங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், எவ்வளவு பிரச்சனைகள் முத்தி போயிருந்தாலும், எவ்வளவு வியாதி கொடூரமா இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகிக்கொள்ளணும். தேவனுடைய சத்தம் என்ன சொல்லுது? நீ போக வேண்டிய தூரம் இன்னும், நீ இன்னும் கிறிஸ்துவுக்காக ஓட வேண்டிய வாழ்க்கை இன்னும் ஏராளம் உனக்கு இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தவொடனே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. ஒரு வியாதி வந்தவொடனே செத்துட்டோன்னு நினைக்க கூடாது. ஒரு 25 இல்லை 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை உடம்புல. உடனே என் மனசுல தோணுனது என்னன்னா, நம்ம செத்து போயிடுவோன்னு. நான் எப்ப சொல்றேன், 35 கூட கிடையாது, 40 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிடுவோன்ற எண்ணம் வந்தது. அன்னைக்கு சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்கேன். பாஸ்டர் என்ன பேசுறாங்கன்னா, உங்களுக்கு வர்ற சரீரத்தில் வர்ற எல்லா பலவீனமும் வியாதியும் உங்களை சாகடிப்பதற்காக மாத்திரம் வருவது அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட செத்து போயிடுவோமோ? ஒரு வயிற்று வலி டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருப்போம், ஸ்கேன் பண்ணணும், உடனே செத்து போயிடுவோமோ? அதான் இருக்குமோ இல்லை இதா இருக்குமோ அப்படின்னு நான் சொல்றேன். தேவனையும் தேவனுடைய கல்வாரி சிலுவையையும் நோக்கி பார்த்தாலே இந்த எண்ணங்களுக்கெல்லாம் தப்பி வைக்கப்படுவோம். அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை அதிகமா கேட்கணும். இப்ப அவர் அதிகமா கேட்டார். என்ன கேட்டாரு? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த வார்த்தை தான் அவருக்கு உற்சாகமா எழும்பவே வைத்தது. எழும்பினாரு, நடந்தாரு. 40 நாள் நடந்தாரு. எத்தனை பேர் இங்க 40 நாள் நடக்கிறதுக்கு வர்றீங்க? பாத யாத்திரையான்னு கேட்டுறாதீங்க, பாத யாத்திரைக்கெல்லாம் நான் கூப்பிடல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இருந்த இடத்திலேயே இருக்க கூடாது. என்னைக்குமே வாழ்க்கையில சோர்ந்து போய் உட்காரவே கூடாது. ஏன்னா பிசாசு முதல் என்ன செய்வான் தெரியுமா? சோர்வை கொண்டு வந்து போடுவான். அடுத்து என்ன செய்வான்? உட்கார வைப்பான். உட்காந்து நல்லா யோசி. உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? உனக்கு வந்த மாதிரி யாருக்காவது வருதா அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிப்பான். சரின்னு உட்காந்து இவங்க யோசிப்பாங்க. அடுத்து சொல்லுவான், உட்காந்து யோசித்தா கூட அவ்வளவு நல்லா இருக்காது, படுத்துக்கிட்டே யோசிப்போம். இப்போ படுத்துக்கிட்டே யோசிப்பாங்க. எப்போ வரைக்கும்? ராத்திரி 9 மணிக்கு யோசிக்க ஆரம்பிச்சவங்க காலையில் 3 மணி பாஸ்டமா 3 மணி வரைக்கும் தூக்கமே வரல, 3 மணிக்கு பிறகுதேன் தூங்குனே அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கை பயணம் வெகு தூரம். எத்தனை பேர் வெகு தூரங்கிறீங்க? எனக்குன்னு வச்சிருக்கிற ஓட்டப்பாதை இன்னும் வெகு தூரம்.
நான் போக வேண்டிய தூரம், கிறிஸ்துவுக்காக நான் ஓட வேண்டிய பாதை இன்னும் வெகு தூரம். சும்மா ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு வியாதி வந்த உடனே அவ்வளவுதான் போச்சு, நம்பிக்கையே போச்சு, வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு. அப்படி இல்லை. இதெல்லாம் மன உளைச்சல், மன அழுத்தம். இதைத்தான் ஜெயிக்கணும். இதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். தேவனுடைய வார்த்தை வரும்போது நல்ல காதை கொடுத்து கேட்கணும். இந்த காலை வேளை கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கை பயணம் இன்னும் வெகு தூரம். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற வாழ்நாட்கள் இன்னும் ஏராளமான வருஷங்கள். எத்தனை பேர் கர்த்தரை உண்மையாவே விசுவாசிக்கிறீங்க? நீங்க நேரம் கையை தட்டி இருக்கணும். தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வருஷம் இன்னும் ஏராளம். சும்மா வருது லேசா இங்க வலிச்ச உடனே என்ன வருது சொல்லுங்க? செத்து போயிடுமோ? கூப்பிட்டு கூட, எப்பா நான் செத்து போயிடுவோம் போல் இருக்கு, எனக்கே பயமா இருக்குது, காரியங்கள்லாம் இப்படி பண்ணிருங்க அப்படின்னு. நான் சொல்றேன், நான் இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. என்னை என் கூட சேர்ந்து எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இன்னும் வாழ வேண்டிய, வாழ்ந்து கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம் இன்னும் ஏராளம் இருக்குன்னு. ஆமா, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வேலை, நிறைய வேலை இருக்கு. இப்போதைக்கு சாகிறத ஐடியா நல்லா தான் சொல்லுங்களேன். இப்போதைக்கு சாகிறத ஐடியாவே எனக்கு இன்னும் வேலை. எத்தனை பேர் சொல்றீங்க நிறைய வேலை இருக்குன்னு? நீங்க நிறைய வேலை என்ன ஒண்ணு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பாஸ்டமா, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு டெலிவரி பார்க்கணும் பாஸ்டமா, பிள்ளைக்கு டெலிவரி பார்க்கறதும் இல்ல, பிள்ளைக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்க, அதை சொல்லலைங்க, அது செய்யுங்க. ஆனா கர்த்தருக்கென்று தேவன் உங்களுக்கென்று வேலை வைத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்தில் உங்களுக்கு வேலை இருக்கிறது. அப்ப தேவன் சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அப்பதான் மன உளைச்சல்ல இருந்து வெளியே வருவோம், டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருவோம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வருவோம், பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். இந்த தேவனுடைய வார்த்தையை நிறைய கேட்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை நிறைய கேட்கணும். ஆனா அதுக்கு பதிலாக இன்னைக்கு மக்கள் ஏதோ உட்கார்ந்துடுறாங்க, டிவியை ஆன் பண்ணி விட்டு நிறைய கேட்குறாங்க. அவன் கொன்னதை, அவன் ஆக்சிடென்ட்ல செத்ததை, அவன் ஹார்ட் அட்டாக்ல எப்படி சரிஞ்சு சாகுறாங்கிறத கூட பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் லேசா வலிச்சா கூட நம்மளும் இப்படி செத்து போயிடுவோமான்னு என்னென்னமோ வார்த்தையை உள்ள போடுறாங்க. உள்ள போட்ட உடனே மன உளைச்சல், மன அழுத்தம், டிப்ரெஷன், விரக்தி, சோர்வு எல்லாம் வருது. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை உள்ள போடுங்க. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு, ஒரு நாள் 2 வேளை சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் நடக்கலாம்? எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பிள்ளை அவினாசியில் இருக்காங்க குடும்பமா. அந்த பிள்ளை சொல்றான், 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட வார்த்தை என் காதல இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்குங்கிறான். இங்க கேட்ட வார்த்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட வார்த்தையில தான் நான் என் குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேங்கிறான். எத்தனை பேரால இதை நம்ப முடியுது? 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சபையில கேட்ட வார்த்தையை வச்சுதான் நான் என் குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. 2 தடவை சாப்பிட்டாரு, 40 நாள் நடந்தாரு. நான் சொல்றேன், இதை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, தேவனுடைய வார்த்தையை உள்ள போட்டுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையை ஈஸியா நடத்தலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாழ்க்கையை ஈஸியா நடத்தலாம். நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். நாம் செய்ய வேண்டிய வேலைகள், தேவனுக்கென்ற வேலைகள் ஏராளம் இருக்கிறது. இப்ப நம்ம எப்படி ஜெயிக்கலாம் பிரஷரை? வேகமா சொல்லி முடிச்சார. சங்கீதம் 42:11. சீக்கிரம். 42:11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும், இதைத்தான் பாடணும், நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள். நம்மளை பார்த்து பேசிக்கணும். என்ன பேசணும்னா, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, உனக்குள்ளதான் தேவாதி தேவன் இருக்கிறாரே. நீங்களே சொல்லிக்கங்க. இன்னும் மாற்றி எப்படி சொல்லலாம்னா, நான் கலங்க மாட்டேன், நான் தியங்க மாட்டேன், எனக்குள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், நான் இன்னும் அவரை துதிப்பேன். இப்படி நம்மளே பேசிக்கணும். தேவனை நோக்கி காத்திரு,
தேவனை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள், சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தத்தை நோக்கி பாருங்கள், இயேசு மரித்ததை நோக்கி பாருங்கள், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதை நோக்கி பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்ததை நோக்கி பாருங்கள். நோக்கி பார்க்க பார்க்க இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வருவீங்க, இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருவீங்க, மன சோர்வுல இருந்து வெளியே வருவீங்க. அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 11:28 போட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவன்கிட்ட வந்து கத்துக்கொள்ளணும். இப்படி கத்துக்கிட்டோம்னா இளைப்பாறுதல். இந்த தேவனுடைய வார்த்தையை கத்துக்கிட்டோம்னாலே இளைப்பாறுதல், சமாதானம், மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீர்கள், மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீர்கள். ஒருவேளை மனம் உடைஞ்சு போயிருந்தா, பாஸ்டமா மனம் உடைஞ்சு இருக்கிறேன் நான் சொல்கிறேன், இதை நான் வேதனையோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் வெளியே சொல்ல முடியல பாஸ்டமா, எங்கள் காரியங்களை வெளியே பேச முடியல, மனசு உடைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு. நான் சொல்கிறேன், மனசு உடைஞ்சு போயிருக்கிறத தயவு செய்து மற்றவர்களிடம் பேசவே பேசாதீங்க. போய் தேவ சமூகத்திலே அழுங்கள். அண்ணால் என்ன செஞ்சா? தேவ சமூகத்தில் போய் அழுதா. அவளுக்கு இருந்த நிந்தை, அவளுக்கு இருந்த அவமானம், ஊர் ஊரா ஒவ்வொருத்தையா போய் சொல்லிக்கிட்டு இருக்கல, அவளுக்கு மன அழுத்தம். என்ன செஞ்சா? தேவன்கிட்ட போய் இருதயத்தை ஊத்திட்டான் போட்டிருக்கு. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில மன அழுத்தமா இருக்கா, மனதில் போராட்டமா இருக்கா, இருதயமே பாரமா இருக்கா, தேவ சமூகத்திலே போய் கண்ணீர் விடலாம். மற்றவங்க முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் விட, எத்தனை பேர் அதெல்லாம் தீர்மானமா இருப்பீங்க? அவங்க முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் விட மாட்டேன். ஆனால் தேவ சமூகத்தில் நான் எவ்வளோ வேணாலும் அழுவேன். அப்படிலாம் நம்ம உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை அருமையாக வெற்றியின் பாதையிலே நடத்துவார். ஒரு வகையில் சொல்ல போனால் தாவீத மாதிரி யாருமே பிரஷர் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ பெரிய நல்ல ஒரு பலசாலியான ராஜா. ஆனால் மகன் அப்சலோமுக்கு பயந்துட்டு ஓடுறாரு, கெபியில போய் ஒளிகிறாரு, சவுலுக்கு பயந்துட்டு ஓடுறாரு. வாழ்க்கையில பாதி ஆண்டுகள் ஓடிக்கிட்டே இருக்கிறார், ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனா அவர் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுது. எவ்வளோ பிரஷர், எவ்வளோ டென்ஷன். எப்ப பார்த்தாலும் ஒன்று சவுல் கொல்ல வர்றான், இல்லைன்னா அப்சலோம் கொல்ல வர்றான், எவனாவது கொல்ல வர்றான். ஓடி ஒளிகிற வாழ்க்கை, ஓடி இன்னைக்கும் கூட நீங்க கடனுக்காக ஓடி ஒளிகிற வாழ்க்கையில இருந்தா கூட நான் சொல்றேன், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுதுன்னு சொல்லும் போது நீங்க என்னாலும் ஒளிஞ்சு திரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வருவார், அந்த மன உளைச்சல்ல இருந்து வெளியே கொண்டு வருவார். தேவனை நோக்கி காத்திருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல வார்த்தையை கேட்கணும். நான் முதலே சொல்லிட்டேன், இந்த டிவி மொபைல் வந்ததுலேருந்து மக்களுக்கு இந்த வார்த்தையில கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைஞ்சு போச்சு. நான் அதான் யோசிச்சு பார்க்குறேன். நாங்கள் வாலிப பிள்ளைகளாக இருந்த காலத்தில் நாங்கள் எப்படி கிறிஸ்துவுக்காக ஓடினோமோ அந்த மாதிரி இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள் அதிகம் இல்லை. நான் வேதனையோடு சொல்கிறேன், இல்லை. என்ன காரணம் தெரியுமா? நம்மளோட என்விரான்மெண்ட், நம்மளோட சுற்றுச்சூழல், நம்மளுடைய கலாச்சாரம் அவ்வளோ மோசமாக இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போது ஒரு வகையில் சொல்லப்போனால் நல்ல வார்த்தையை கேட்கறது நம்முடைய டிப்ரெஷன்லேருந்து நம்மை வெளியே கொண்டு வரும். நீதிமொழிகள் 12:25 போட்டிருக்கு, இருதயத்தில் உள்ள கவலை இந்த மனதை ஒடுக்கிருமா. இந்த மனதை கவலை ஒடுக்கிரும். நல் வார்த்தையோ எல்லாரும் சொல்லுங்க, நல் வார்த்தையோ நம்மளை என்ன பண்ணும்? மகிழ்ச்சியாகும், பூஸ்டப் பண்ணும். அதனால தான் சபைக்கு வந்தா நாங்க என்ன வார்த்தையை பேசுறோம்? பாவியே, நீ இந்த பாவத்தை செய்துவிட்டு எவ்வளவு துணிகரமாக சபையில அமர்ந்திருக்கிறாய், இப்படி நான் பிரசங்கம் பண்றேனா? இல்ல. இந்த வார்த்தை பேசணும்னு அவசியம் இல்லை. நாங்க எப்பவுமே என்ன வார்த்தையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம்?
சொல்லுங்க. இப்ப பிரசங்கம் பண்ண மாதிரி சொல்லுங்க. நல் வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நல் வார்த்தை தான் உங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த நல் வார்த்தை தான் உங்களை டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரும். இந்த நல் வார்த்தை தான் உங்களை ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுதலை ஆக்கும். இந்த நல் வார்த்தை தான் உங்களை பிரஷர்ல இருந்து வெளியே கொண்டு வரும். இந்த நல் வார்த்தை தான் உங்க விரக்தியில இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். இந்த நல் வார்த்தை தான் உங்களை சோர்வுல இருந்து தூக்கி விடும். இந்த நல் வார்த்தை தான் உங்களை மகிழ்ச்சியாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனாலதான் இந்த நல் வார்த்தையை அதிகமா கேட்கணும். ஏன் சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் சொல்லுங்க? இந்த நல்ல வார்த்தையை கேட்பதற்காக இந்த நல் வார்த்தையை எவ்வளவு தூரம் கேட்குறீங்களோ அவ்வளவு தூரம் இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ப்ரெஷரு, இந்த டென்ஷனு, இந்த டிப்ரெஷனு எல்லாம் வெளியே போயிடும். தேவன் என்ன பேசினாரு? ஏசபேல நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏதாவது சொன்னாரா? வாசி காமிச்சிங்க. நான் வாசிக்கலைனாலும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 18, 19, 20 எல்லாத்தையும் வாசி பாருங்க. ஒண்ணுமே சொல்லல. ஏசபேலை பத்தியா ஆண்டவர் பேசல. இவர் வேலையை மட்டும் சொல்றாரு. நான் சொல்றேன், கர்த்தருடைய காரியத்துல இன்வால்வ் ஆக என்னை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையில பிரஷரை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரெஸ்லயே வாழ வேண்டிய அவசியமே இல்லை. டென்ஷனாவே வாழ வேண்டிய அவசியமே இல்லை. டிப்ரெஷனுக்குள்ள டீப்பா போக வேண்டிய அவசியமும் இல்லை. நல்ல வார்த்தையை கேளுங்க. வாரந்தோறும் வந்து கேளுங்க, தினந்தோறும் கேளுங்க. இந்த வார்த்தையை நேசிங்க. இந்த வார்த்தையை நேசிச்சு வாசிச்சு யோசிச்சு இந்த வார்த்தையவே பேசுங்க. இந்த வார்த்தையவே கேளுங்க. கேட்க டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருவீர்கள். அடுத்து என்னன்னா, டிப்ரெஷனுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் தனியா இருக்கேன் பாஸ்டமா. என்னது? நான் மட்டும்தான் பாஸ்டமா இருக்கேன். என் மேல அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. எனக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அதுவும் இன்னைக்கு வந்து குறிப்பா 60 வயசு தாண்டின ஆட்கள்கிட்ட இருந்து வாயில இருந்து வர்றதெல்லாம் இதுதான். பிள்ளைக கவனிக்க மாட்டேங்குது பாஸ்டமா. பேரம்பேத்திக கூட ஆசையா ஒரு வார்த்தை சொல்லுங்க, மீதியை முடிங்கலாம். என்னமோ உலகத்திலேயே நீங்க இல்லாத மாதிரி, நீங்க பரலோகத்துல இருக்கிற மாதிரில உட்காந்துருக்கீங்க. உலகத்துல தானே இருக்கீங்க. 60 வயசுக்கு தாண்டின ஆட்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பிள்ளைகள் பேரம்பேத்திகள்லாம் இப்ப தாத்தாத்தையோ பாட்டிட்டையோ போய் விசாரிக்கிறது கூட நேரம் இல்லை. என்ன பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நேரம் இல்லையான்னு கேளுங்க. ஆமா, நேரம் இல்லாமல் போயிடுச்சு. பாட்டி எனக்கு அவசரமா வேலை இருக்கு பாட்டி. பாட்டி கேட்பாங்க, என்னை சாப்பிட்டியான்னு கேட்டியாப்பா? அதுக்கெல்லாம் சும்மா உன்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாக்கும். போய் சாப்பிடு, எனக்கு நேரம் இல்லை. இப்ப இந்த தனிமை அவங்களுக்கு வியாதி ஆயிடுது. தனிமை என்ன ஆயிடுது? வியாதி ஆயிடுது. தனிமை ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. தனிமை டென்ஷன் ஆக்குது. தனிமை பிரஷர் ஆக்குது. தனிமை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிடுது. ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து இந்த வார்த்தையே வரக்கூடாது. நமக்கு 80 வயசானாலும் சரி, 100 வயசானாலும் சரி, நான் தனியே இருக்கேன்னு சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? உலகத்துல இயேசு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை என் பிதா தனியே இருக்க விடவில்லை. என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட. இயேசுடைய தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கும் தகப்பன், உங்களுக்கும் தகப்பன். இப்ப இந்த வசனத்தை எடுத்து நம்ம எப்படி பேசலாம்னா, நான் தனியே இல்லை. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்றீங்க, நான் தனியே இல்லை, பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, நான் தனித்திரேன், என் கூட சர்வ வல்லமையுள்ள ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. சும்மா இந்த வயசானவங்களும் சில நேரம் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை பாசமா. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சுனாலே இன்னும் கேட்க வேண்டிய வசனங்கள் ஏராளம். எங்களை யாருமே விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றேன், இவர் இருக்கிறாருன்னு நம்புங்க. நான் தனியே இல்லை, என் தேவன் என்னை தனியா இருக்க விடவில்லை. அதனாலதான் நான் போவேனே ஆகில் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடனே கூட இருக்கும்படி பிதாவாகிய தேவன் அனுப்பிட்டார். எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியான அந்த காலவேளையில இருக்கிறாரு?
ஆமா, மறுபடியும் சொல்றேன், தேற்றரவாளன் நமக்குள்ளே வந்து விட்டார். அவருக்கு பேர் என்ன? தேற்றர தேர்தல் பண்ணுகிறவர், ஆறுதல் பண்ணுகிறவர், ஆறுதல் தேர்தல் கொடுக்கிறவர். அதனாலதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மளை அன்பு கூறுகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே. அதனால யாருமே தனியே இருக்கேன்னு சொல்லவே, தனியா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், தனியா இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதுக்குள்ளதான் இருக்கீங்க? டிப்ரெஷனுக்குள்ளதான் இருக்கீங்க. தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து இந்த வார்த்தையே வரக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவரே சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களா விடவே மாட்டேங்கிறாரு. இவருக்கு மேல யாருங்க நமக்கு வேணும்? எத்தனை பேர் சொல்றீங்க இவருக்கு மேல இன்னொருத்தர் வேணுமா? இவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவராய் விடேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிதா தனியா இருக்க விட மாட்டார். அப்ப இந்த தனியா இருக்கேன்னு சொல்றது ஒரு வகையில டிப்ரெஷன்ல மக்களை கொண்டுட்டு போயிடும். அதனாலதான் எப்பவுமே தனியா இருக்கேன்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாது. அதுவும் குறிப்பா தேவ பிள்ளைகள் சொல்லவே, தேவ பிள்ளைகள் தனியா இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீங்க தேவனை முழுசா சொல்லுங்க நம்பலன்னு அர்த்தம். நம்பல, அதனாலதான் நான் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன், நான் தனியா இருக்கேன். நம்புற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பேசுவாங்க? நான் தனியா இல்லை, நான் தனியா இல்லை, தேவன் என்னை தனித்திருக்க விடவில்லை, தேற்றரவாளன் எனக்குள்ள இருக்கிறார், நான் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, இப்படி பேசுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாதது டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். இன்னைக்கு இது ஒரு பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கு. ஒரு அம்மா நம்ம சபைக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. தூக்க மாத்திரை 1 போட்டால் தூக்கம் வராது, 2 போட்டால் தூக்கம் வராதுன்னு அவங்க வாட்டுக்கு 5 மாத்திரையை கூட போடுவாங்க. 5 மாத்திரையை போட்டாலும் தூக்கம் வராது, 5 மாத்திரையை போட்டாலும் தூக்கம் வராது. அப்படியே கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை கடவுளுடைய கிருபையினால. 6, 7, 8ன்னு போட்டு கடைசியில் 10 கூட போட்டிருக்கேம்மா, ஆனால் எனக்கு தூக்கமே வரலான்னாங்க. இதை நம்ம சபைக்கு வர்ற ஒரு சகோதரிகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சகோதரி பயந்து போய், ஐயோ 10 மாத்திரையா போடுவீங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எங்கள் சபைக்கு வாங்க, நல்லா தூங்குவீங்க, தேவன் உங்களுக்கு சுகமான தூக்கத்தை தருவார்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்த அன்னைக்கு போய் வந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1 மாத்திரை கூட போடலையாம். போன உடனே படுத்து தூங்கிட்டாங்க. அன்னையிலேருந்து மாத்திரை விட்டவங்க தான். அதுக்கப்புறம் மாத்திரையே போடலை, நல்லா இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க அந்த அம்மா. அப்போ மாத்திரை போட்டாதான் தூக்கம் வருங்கிற நிலைமை போய் இப்ப மாத்திரை போட்டாலும் தூக்கம் வரமாட்டேங்குது. நான் சொல்றேன், இது அங்கிட்டு சரிதான், தேவனுடைய பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்படி தூக்கம் வரலைன்னா நீங்க டிப்ரெஷனுக்குள்ளதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப ஒரு வகையில சொல்ல போனா தூக்கம் வரலைன்னா அது ஒரு சாபம். இயேசு இந்த சாபத்திலிருந்து ஏற்கனவே நம்மை விடுதலை ஆக்கிவிட்டார். இயேசுவை நம்பினா நீங்க எப்படி தூங்குவீங்கன்னு நான் சொல்றேன். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். பயப்படுத்துவார் இல்லாமல்னா என்ன அர்த்தம்னா ஆழ்ந்த தூக்கம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்க கூடயே இருக்கிறார்னு நம்பினீங்கன்னா, பயப்படுத்துவார் இல்லாமல், அதாவது ஆழ்ந்த தூக்கம் தூங்குவீங்க. அதுதானே பாஸ்டமா வரமாட்டேங்குது, அதுதானே பாஸ்டமா வரமாட்டேங்குது, ஆழ்ந்த தூக்கம். நான் சொல்றேன், இயேசு நம்மோடு இருக்கிறார். அதனால நான் அந்த இயேசு நமக்கு எப்படிப்பட்ட தூக்கத்தை தர்றாருன்னா, அதுக்கும் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த வசனத்தை மொழிபெயர்ப்பை நான் படிச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ்ல கூட அவ்வளோ புரியாம இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்ன அர்த்தம்னா, நான் தூங்குனேன், என்னை அவர் தாங்கினாரு,
நான் தூங்குனேன், அவர் என்னை தாங்கினாரு. தாங்கினதுனால தான் காலையில விழிச்சே. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, நான் தூங்குனேன், கர்த்தர் என்னை தாங்கினாரு, அதனால தான் எனக்கு விடிவே. எத்தனை பேர் பயப்படுறாங்க. அந்த அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே உயிர் பிரிஞ்சிருச்சான் பாஸ்டமா. காலையில் எழுந்திரிச்சு எழுப்பி பார்த்தாங்களாம், செத்து தான் கடந்தாராம். இதெல்லாம் கேட்டுட்டு தான் மக்களுக்கு நைட்டு படுத்தா கூட என்ன வருது, நம்மளும் அப்படி செத்து போயிடுவோமோன்னு பயம் வருது. எத்தனை பேர் சொல்றீங்க நம்ம அப்படி சாக மாட்டோம்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமாம், சாக மாட்டோம். யாக்கோபு மாதிரி, ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரி பிள்ளைங்க பேர பிள்ளைகளெல்லாம் வரவழைச்சி, அப்பா நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போக போகிறேன், உனக்கு இப்படி உனக்கு இப்படி உனக்கு இப்படி உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறேன் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக சகோதரிகள் நல்லா பட்டு சேலையும் நகையும் போட்டுக்கிட்டு, சகோதரர்கள் பேண்ட்டு கோட்டு சட்டைன்னு போட்டுட்டு நல்லா சந்தோஷமாக பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்ட மரணம் தான் நமக்கு வரும். ராத்திரி படுத்திருக்கும் போதே செத்து போயிடுவோமோன்னு பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னொரு வசனம் சங்கீதம் 4:8 போட்டிருக்கு, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலையற்ற தூக்கம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலையற்ற தூக்கம். சிலருக்கு படுத்த உடனே தான் ஊரில் இருக்கிற கவலையெல்லாம் சேர்ந்து வரும். படுத்த உடனே ஞாபகம் வருது கஷ்டமா. நான் சொல்கிறேன், அதுக்கு தான் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை நேசித்து வாசிக்கணும். படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமாவது தேவனிடத்தில் பேசணும், பேசிட்டு தூங்கணும். யார்கிட்ட பேசணும்? யார்கிட்ட பேசணும்? வீடியோ காலில் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். இன்றைக்கெல்லாம் அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. வீடியோ காலில் உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட பேசி எல்லாத்தையும் பேசி முடிச்சு படுக்கிறதுக்கு 12 ஆயிடுச்சு பாஸ்டமா. காலையில் 5 மணிக்கு ஜெபத்துக்கு வேற எந்திரிக்க வேண்டியிருக்கு. இப்போ தூக்கம் எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம். பகலில் தூங்க நேரம் இல்லை பாஸ்டமா. கடைசியில் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸு தான், ப்ரெஷர் தான், டென்ஷன் தான், டிப்ரெஷன் தான். உண்மையா இல்லையா? அதான் எங்கள் பேரனுக்கு நான் டெய்லி சொல்லி கொடுக்கறது, ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். சீக்கிரத்தில் தூங்கு, சீக்கிரத்தில் எழுந்துரு. நம்ம எப்படின்னா எல்லாமே லேட், தூங்குறதுக்கு லேட்டு. 12 மணி, 12:30, 1, 2, 3 மணிக்கு தானே தூக்கமே வருது. அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது 7, 8, 9, விடியற்காலை 9 மணிக்கு. எத்தனை மணிக்கு? அதிகாலை இருட்டோட 9 மணிக்கு. யார் வீட்டில் அதிகாலை இருட்டோட 9 மணி அப்படித்தான் எந்திரிக்கிறாங்க. என்ன காரணம்? இதுதான் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன். ஏன்னா இவங்களுக்கு 9 மணிக்கு தூங்க மனசும் இல்லை, 9 மணிக்கு தூங்கவும் முடியலை. அப்போ அந்த தூக்கங்கிறது ஒரு காட்ஸ் கிஃப்ட். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சுகமான தூக்கம். நான் நிறைய நாள் பார்த்துருக்கிறேன். இந்த மூட தூக்குறவங்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். அதுவும் குறிப்பாக நம்ம பார்க் ஸ்டாப் கிட்ட பார்த்துருக்கேன். கட்டாந்தரையில் படுத்திருப்பாங்க, ஒரு நிழலில் படுத்திருப்பாங்க. அவங்க தூங்குறத நான் பார்த்துட்டே தான் போவேன். எவ்வளோ சுகமாக தூங்குறாங்கன்னு. குள்ளான் மெத்தையில் படுத்திருக்காங்க, எம்மா மெத்தையில் படுத்திருக்கிறாங்க. இங்கே எம்மா மெத்தையில் படுத்துக்கிட்டு அம்மாடி தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு இருக்காங்க. அவங்க கட்டாந்தரையில் படுத்துட்டு தூங்குறாங்க. நான் சொல்கிறேன், தூக்கம் தேவனுடைய ஈவு, பரிசு. தேவன் தூக்கத்தை, நல்ல சுகமான தூக்கத்தை தர்றாரு, சமாதானமான தூக்கத்தை தர்றாரு. யாராவது ஜெபம் பண்ண வந்தாங்கன்னா நான் இந்த 2 வார்த்தையை சொல்லுவேன், சுகமான தூக்கம், சமாதானமான தூக்கம். ஆழ்ந்த தூக்கத்தை தேவன் தருவார். நல்ல தூக்கம் வரும். தேவனுடைய வார்த்தையை நேசிங்க, வாசிங்க. தேவனை நோக்கி பாருங்க, சிலுவையை நோக்கி பாருங்க, ரத்தத்தை நோக்கி பாருங்க. 9 மணிக்கு படுக்க போகணும்னு தீர்மானம் பண்ணுங்க. இதெல்லாம் கூட உங்களை ஸ்ட்ரெஸ்ல இருந்து, ப்ரெஷர்ல இருந்து, டென்ஷன்ல இருந்து, டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரும். படுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். நீதிமொழிகள் 3:24 போட்டிருக்கு, நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை எப்படி எப்படி படிக்கணும்லாம் போட்டிருக்கும். நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். நீ படுத்துக்கொள்ளும் போது பயப்படாது இருப்பாய். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில, ராத்திரி வேலையிட்டு எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில படுக்கும்போது எனக்கு பயமே இல்லைன்னு சொல்றீங்க? ஒருவேளை பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா
விடிகிறது நல்லதா விடியுமா, நல்ல நாளா விடியுமான்னு நினைச்சிட்டு படுக்கிறீங்க. தேவன் இப்ப தூங்கும் போதும் சமாதானமான தூக்கத்தின் சுகமான தூக்கத்தை தருவார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள், காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் புதியவைகள். விடிஞ்சா புதிய கிருபை, விடிஞ்சா புதிய இரக்கம், விடிஞ்சா புதிய தயவு, விடிஞ்சா புதிய அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில விளங்கும். அதனால சந்தோஷமா தூங்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா தூங்கலாங்கிறீங்க? எத்தனை பேர் சமாதானமா தூங்கலாங்கிறீங்க? ஆமா, ஏன்னா தேவன் ஒருவரே நம்மை விடுதலை ஆக்குகிறவர். அந்த சமாதான கேட்டிலிருந்து, அந்த குழப்பத்திலிருந்து, அந்த கலக்கத்திலிருந்து, அந்த கவலையிலிருந்து விடுதலை ஆக்கி நம்மை சமாதானமாக தூங்க வைக்கிறார். பயப்படாதபடி பத்திரமா தூங்க வைக்கிறார், சுகமா தூங்க வைக்கிறார். நித்திரை இன்பமாய் இருக்கும். இப்ப 4 சொல்லிட்டேன், 3 சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க. முதலாவது தேவனிடத்தை பேசுங்க, தேவனை நேசிங்க, அவரை ஆராதிங்க, அவரை துதிங்க, தேவனுக்காக காத்துருங்க, உங்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவீங்கன்னு. அடுத்து தேவனுடைய இந்த நல் வார்த்தையை மட்டும் கேளுங்க கேளுங்க கேளுங்க, வாசிங்க, பேசுங்க, உங்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவீங்கன்னு. 3வது, நான் தனியா இல்லைன்னு சொல்லி நம்புங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு நம்புங்க. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைன்னு நம்புங்க. டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவீங்க. அடுத்து இந்த மாதிரி செய்யும் போது நம்ம நல்லா தூங்குவோம், டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவோம். எத்தனை பேர் சொல்றீங்க டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவோம்? மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவோம். என்னாலும் டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உலகத்தில் போய் கேட்டு பாருங்க, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. பல வழிகளை சொல்லுவாங்க, பல வழிகளை ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு வழி. அதனால தான் இயேசு சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி இயேசு. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என் மன உளைச்சல்ல இருந்து, மன அழுத்தத்திலிருந்து, விரக்தியிலிருந்து, சோர்வுல இருந்து வெளியே வர்றதுக்கு இயேசு மாத்திரமே வழி. இயேசுவை அல்லாமல் வேற வழி இல்லை. எப்படி அந்த இயேசுன்னு சொல்றீங்க? அந்த இயேசு தான் வழியா? வேற வழி இல்லையா? இல்லை. ஏன்னா அவர் அத்தனை டிப்ரெஷனையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அத்தனை சோர்வையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். லூக்கா 22:44, இதை மட்டும் வாசம் முடிச்சிருவோம். லூக்கா 22:44, சீக்கிரம். லூக்கா 22:44, சீக்கிரம் 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, எல்லாரும் நல்ல பைபிளை பாருங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே. நல்லா கவனிங்க. வேர்வை எப்போ வரும்? என்ன ஒன்றுமே யாருக்குமே வேர்வே வந்தது இல்லையா? அழுக்க வேலை செய்கிறோம், வெயிலில் வேலை செய்கிறோம், அந்த மாதிரி வேலை ரொம்ப சரீரத்தில் வேலை செஞ்சோன்னு சொன்னால் நமக்கு வேர்க்குது. வெயில் கூடுதலாக இருக்கும்போது எல்லாருக்கும் வேர்வை எப்படி வருது? எத்தனை பேருக்கு வேர்வை தண்ணி தான்றீங்க? யாருக்காவது பால் வருதா? இல்லை யாருக்காவது ரத்தம் வருதா? யாருக்கும் பாலும் வரல, தேனும் வரல, ரத்தமும் வரல. எல்லாருக்கும் வேர்வைங்கிறது தண்ணி, எல்லாருக்கும் தண்ணி தான் வருது. ஆனால் இந்த இடத்துல போட்டிருக்கு, இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இயேசுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே. இந்த இரத்த நாளம்னு சொல்லுவாங்க, இரத்த நாளம், வியர்வை நாளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இந்த இரத்த நாளம் அவருக்கு வெடிச்சிச்சின்னு போட்டிருக்கு. ஏன் வெடிச்சிச்சு? அதுக்கு போட்டிருக்கு, அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். ஏன் வியாகுலப்பட்டார்? வியாகுலம்னா ஸ்ட்ரெஸ், வியாகுலம்னா டிப்ரெஷன், வியாகுலம்னா
அதிக ப்ரெஷர். வியாகுலம்னா டென்ஷன். இங்கிலீஷ் பைபிளில் வந்து அகோனி அங்கியூஸ்னு போட்டிருக்கு. அகோனி அங்கியூஸ். அங்கியூஸ்னா கடுமையான மன துயரம், கடுமையான மன வேதனை, கடுமையான மன உளைச்சல். என்னங்க இயேசுநாதருக்கு கடுமையான வேதனை? என்ன கடுமையான மன உளைச்சல்? என்ன துயரம் அப்படின்னா வேதத்தில் போட்டிருக்கு. ஏசாயா 53 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையின் மேல். இயேசு மேல பாடுகள், இயேசு மேல துக்கங்கள், இயேசு மேல நம்முடைய அக்கிரமங்கள், இயேசு மேல நம்முடைய பாவங்கள், இயேசு மேல நம்முடைய வேதனைகள், இயேசு மேல நம்முடைய வலிகள், இயேசுவின் மேல நம்முடைய துயரங்கள், இயேசுவின் மேல நம்முடைய சஞ்சலங்கள், இயேசுவின் மேல நம்முடைய தவிப்புகள், இயேசுவின் மேல நம்முடைய துன்பங்கள், இயேசுவின் மேல நம்முடைய வருத்தங்கள், இயேசுவின் மேல நம்முடைய வியாகுலங்கள் எல்லாம் இயேசு மேல கொட்டப்பட்டது. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நீங்க வேதனை இல்லாம, நீங்க வலி இல்லாம, நீங்க துக்கத்தோட தெரியாம, நீங்க பாரத்தோட தெரியாம, நீங்க அக்கிரமத்தோட தெரியாம, நீங்க பாவத்தோட தெரியாம, நீங்க துன்பங்களோட இருக்காம, நீங்க வருத்தத்தோட இருக்காம, நீங்க நல்லா சந்தோஷமா சமாதானமா ஆரோக்கியமா சுகத்தோட பலத்தோட இருக்கணுங்கிறதுக்காக அத்தனை துயரங்களையும் தன்மேலேயே ஏற்றுக்கொண்டார். உலக மக்கள் அத்தனை கோடா கோடி மக்களுடைய சர்வலோகத்தின் பாவங்களை தன்மேல ஏற்றுக்கொண்டதுனால இந்த இரத்த நாளமெல்லாம் என்ன ஆச்சா? வெடிச்சிருச்சு. அதனாலதான் அந்த வியர்வை துவாரத்தின் வழியாக என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே வந்து விழுந்தது. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில இதை சிந்திங்க. இயேசு எனக்காக அத்தனை பிரஷரை ஏற்றுக்கொண்டார். இயேசு எனக்காக அத்தனை டென்ஷனை, அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸையும், அத்தனை டிப்ரெஷனையும், அத்தனை விரக்தியையும், அத்தனை சோர்வையும், அத்தனை சஞ்சலத்தையும், அத்தனை வலிகளையும், அத்தனை வேதனைகளையும், அத்தனை துயரங்களையும் எனக்காக சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் அவருடைய இரத்த நாளங்கள் வெடிச்சதுனால தான் அந்த வியர்வை துவாரத்தின் வழியா தண்ணி வராம ரத்தம் வெந்துச்சு. அந்த ரத்தம் இந்த காலை வேளையிலே உங்களை குணமாக்குகிற ரத்தம். அந்த ரத்தம் இந்த மன உளைச்சலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருகிற ரத்தம். அந்த ரத்தம் இந்த மன சஞ்சலத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற ரத்தம். அந்த ரத்தம் இந்த மனோ வியாதிகளை குணமாக்குகிற ரத்தம். அந்த ரத்தம் இந்த மூளைக்கு போற நரம்புகளை செயலாற்றுகிற ரத்தம், உயிர்ப்பிக்கிற ரத்தம். நான் சொல்றேன், இந்த ரத்தத்தை நோக்கி பாருங்க. சிந்தப்பட்ட ரத்தம் கெத்செமனே பூங்கால ஜெபிக்கும் போது ரத்தத்தின் வியர்வை, ரத்த வியர்வை கீழே கொட்டி கிடக்கு. பாருங்க, நோக்கி பாருங்க. இந்த ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டவள். எத்தனை பேர் என் கூட சொல்றீங்க? இந்த ரத்தத்தினாலே நான் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே விடுதலை ஆக்கப்பட்டவள். நான் டிப்ரெஷன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு தன் மேலே ஏற்றுக்கொண்டார் பாடுகளை, மீறுதல்களை, அக்கிரமங்களை, பாவங்களை, வலிகளை, வேதனைகளை, துக்கங்களை, துயரங்களை, சஞ்சலத்தை, தவிப்பை, துன்பங்களை எல்லாவற்றையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டார். தன் மேலே ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. பூமியிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உங்களையே என்னை இந்த காலை வேளையிலே விடுதலை ஆக்கி விட்டது. நாம கஷ்டத்துக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மன அழுத்தத்துக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விரக்தி அடையணும்னு அவசியம் இல்லை. நாம் இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இயேசுவின் ரத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் விழுந்தது. இந்த ஒரு வசனம் போதும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த ஒரு வசனம் போதும். மன அழுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு வசனம் போதும். இந்த ஒரு வசனம் போதும். இந்த ஒரு வசனம் போதும். இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை மன அழுத்தத்திலிருந்து நிரந்தரமாய் விடுதலையாக்கும். மன அழுத்தத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் வாழ்வையும் வளமையையும் வெற்றியையும் செழிப்பையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றேன், நான்லாம் ஒரு நாள் கூட வரும் அந்த ஒரு மாதிரி ப்ரெஷர் வரும். வருமா வராதா? வாழ்க்கையில் தானே, குடும்பத்தில் தானே இருக்கும்.
குடும்பத்தில் இருக்கிறோம், சபைக்குள்ள இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், வெளியே இருந்து வந்து மோதும். சில சமயம் பிள்ளைங்கள்ட்ட கூட ஒரே டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டென்ஷன் இருக்குன்னு சொன்னதை என்ன மிட்டாய், சப்பு மிட்டாயா, சூயிங்க மிட்டாய், அதை போட்டு மெல்ற மாதிரி மென்னுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே டென்ஷனாக இருக்குது. இப்போ பிள்ளைகள்கிட்ட சொல்லியாச்சு, அடுத்து யார்கிட்ட சொல்லலாம்? அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லலாமா? ஃபோனை போடு, சிஸ்டர் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது சிஸ்டர். அந்த பிரதர்கிட்ட சொல்லலாமா? சொல்லிடலாம், பிரதர் எனக்கு இதை நினைச்சா ஒரே டென்ஷனாக இருக்கு பிரதர். அப்புறம் எதுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் விடணும்? அண்ணன் தம்பிகிட்ட சொல்லலாம், அக்கா தங்கச்சிகிட்ட சொல்லலாம். அப்புறம் கான்டாக்ட்ஸில் 3000 சில்லறை இருக்கு நம்பரு, ஒரே மெசேஜ் அப்பவே போட்டு விட்டுலாம். எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. மக்கள் இப்படி அவங்களோட டென்ஷனை ப்ரெஷரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் கடைசியில் டிப்ரெஷனுக்குள்ள டீப்பாக போயிடுறாங்க, மன அழுத்தத்துக்குள்ள ஆழமா போயிடுறாங்க. இப்போ நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ள ஆழமா போயிட்டீங்கன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் நம்ம தேவாதி தேவன் இயேசு இருக்கிறார். நம்ம தேவாதி தேவன் இயேசு இருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்க எவ்வளவு ஆழத்தில் கடந்தாலும் தேவன் தூக்கி விட வல்லவர். இயேசு நல்லவர், அவர் தூக்கி விட வல்லவர். நீங்க இனிமே சோர்ந்து போக வேண்டியது இல்லை. தேவாதி தேவன் சர்வ வல்லமையில தேவன், நல்ல தேவன் என் கூட இருக்கிறார் சொல்லிக்கிட்டே போங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, சமாதானத்தை, சந்தோஷத்தை இலவசமாய் உங்களுக்கு தருவார். படுத்தா நிம்மதியா தூங்கலாம். எத்தனை பேருக்கு நிம்மதியான தூக்கம் வேணும்? பாஸ்டமா பிள்ளைகளை நினைச்சா, அந்த பிள்ளைய நினைச்சா, இந்த பிள்ளைய நினைச்சா, அந்த பையனை நினைச்சா, இந்த பையனை நினைச்சா, வியாபாரத்தை நினைச்சா, வீட்டுக்காரன் நினைச்சா தூக்கமே? சொல்லுங்க. ஐயோ, எனக்கு மனைவிய நினைச்சாலே தூக்கம் வர மாட்டேன். யார் யார், சிலருக்கு நாத்தனாவை நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்குது. பொல்லாத நாத்தனாவை பாஸ்டமா, உங்களுக்கு தெரியாது நாத்தனாவை பத்தி. உங்க நாத்தனாவை பத்தி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எல்லா ப்ரெஷர்ல இருந்து, எல்லா டென்ஷன்ல இருந்து, எல்லா விரக்தியில இருந்து, சோர்வுல இருந்து தேவன் நிரந்தரமாய் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விடுதலை ஆக்கிவிட்டார். எத்தனை பேர் விடுதலையா இருக்கிறேன்னு சொல்றீங்க? சொல்லிக்கிட்டே போங்க. நான் வந்து விரக்தியிலையும் சோர்விலையும் கிடக்கணும் அவசியம் இல்லை. தேவன் என்னை என்னைக்கோ விடுதலை ஆக்கிட்டார். அவருடைய ரத்தம் என்னைக்கு பூமியில சிந்தப்பட்டதோ அன்னைக்கே நான் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டேன். நான் டிப்ரெஷனுக்குள்ள கிடக்கணும்னு அவசியம் இல்லை. Thank you, Father. Hallelujah. என்னை அழுத்தும் போது பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்லுவீர். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்லுவீர். நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீன்னு. சில நேரம் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் கூட நம்மளை கைவிட்டுருவாங்க, ஆனால் நண்பர்கள் கைவிட மாட்டார்கள். நான் நிறைய நேரம் பார்த்துருக்கிறேன். என் மகனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சே நான் பார்த்துருக்கிறேன். நண்பர்கள்னால் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினச்சது உண்டு. நண்பர்கள்னால் இப்படி தான் இருக்கணும்னு. அதனால தான் இந்த காலை வேளையிலே இயேசுவை உங்கள் நண்பராக அங்கீகாரம் பண்ணுங்க. அவர் நண்பனாக கூட இருப்பார். தாய் தகப்பன் கூட ஒரு நேரம் வெறுத்து நம்மளை ஒதுக்கலாம், சொந்தக்காரங்க ஒதுக்கலாம், ஆனால் நண்பர்கள் ஓடோடி வந்து உதவி செய்வார்கள். உடனே நீங்கள் அந்த நண்பரை நினச்சிக்கிறாதீங்க, இந்த நண்பரை நினச்சிக்கங்க. எத்தனை பேர் இவர் எனக்கு நண்பருங்கிறீங்க? நண்பனாக நம்மை நடத்துவார், கூடவே இருப்பார், கீழே விழுந்தா தூக்குவார், கலங்கும் போது கண்ணீர் விடும்போது கண்ணீரை தொடச்சி விடுவார். தேங்க்யூ ஃபாதர். பாருங்கள், என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி
நடத்தி செல்லுவீர். யாருமின்றி நான் கலங்கும் போது நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்லுவீர். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது இந்த ராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். பெண் பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல நண்பரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல நண்பரே உம்மை துதிக்கிறோம். உந்தன் தோள்களில் நான் கிடப்போம் ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் எங்களை தூக்கி சுமக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி சுமக்கிறீர், உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆற்றுகிறீர், தேற்றுகிறீர், அரவணைக்கிறீர், கண்ணீரை துடைக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்நாளெல்லாம் எல்லாரையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எல்லாரையும் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமக்கும்படி எங்கள் சபையாரையும் நேரிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நேரலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். தூக்கி சுமக்கிறவர், தூக்கி சுமக்கிறவர், தாங்கி தப்புவிக்கிறவர், சுகமாய் நடத்துகிறவர், சுகமாய் நடத்துகிறவர், சுகமாய் தங்க பண்ணுகிறவர், சுகமாய் தூங்க பண்ணுகிறவர், பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்துகிறவர், ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், போஷிக்கிறவர். தகப்பனே, நாங்கள் உம்மை எங்கள் நண்பர் என்று அறிக்கையிடுகிறோம். இந்த காலை வேளையில நண்பர் என்று அறிக்கையிடுகிறோம். எங்கள் நண்பராய் இருந்து எங்களை நடத்துவீராக. எங்கள் நண்பராய் இருந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துவீராக. தகப்பனே, இந்த காலை வேளையில நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எல்லாருக்கும் ஆண்டவரே மன சோர்விலிருந்து, அதைரியத்திலிருந்து, விரக்தியிலிருந்து விடுதலை தந்திருக்கிறீர் என்று விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே மக்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உம்முடைய கிருபையின் பலத்தினாலே ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழ உதவி செய்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என ஆண்டவர் இயேசு தம்மை பற்றும் அறிவினால் இந்தியாவில் அநேகரை நீதிமான்களாக்குகிறார். நாங்கள் 1000 பலத்த ஜாதியுமாகிறோம். நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுகிறோம். ஞானமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. ஞானமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. என்னை மீட்டாரை சுரத்தத்தினார் உயிர்வித்தார் என்றென்றுமா. ஞானமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. ஞானமும் அவருக்கு, மகிமை அவருக்கு, துதிகள் இயேசுவுக்கு. ஞானமும் அவருக்கு, மகிமை
அவருக்கு துதிகள் இயேசுவுக்கு என்னை மீட்டார் சுரத்தப்பினார் விடுவித்தார் கனவும் அவருக்கு மகிமை அவருக்கு துதிகள் இயேசுவுக்கு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.